அண்மை செய்தி. கண்ணகி நகரில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண் ஈரோட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லலாம். கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிசாந்தி தம்பதியினரின் 45 நாட்களான குழந்தையை கடத்தி சென்ற பெண் தீபா என்ற பெண் தற்போது ஈரோட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கண்ணகி நகர் பகுதியில் வசித்திருக்கக்கூடிய நிசாந்தி ஆரோக்கியதாஸ் அவர்களுடைய 45 வயதான பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தையை செவிலியர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு சென்ற பெண் கடந்த 13ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அரசின் திட்டங்களை பெற்றுத் தருவதாக கூறி அந்த பெண்ணின் தாயார் நிசாந்தியையும் குழந்தையையும் டி நகர் வரை அழைத்து சென்று அங்கிருந்து குழந்தையுடன் அந்த தீபா என்ற பெண் மாயமாக இருக்கிறார். பின் பல இடங்களில் தேடிய பின்பு அந்த குழந்தை திருவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் குழந்தையை மீட்டார்கள். மேலும் தீபாவுடைய கணவராக இருக்கக்கூடிய ஹரியை பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். விசாரணையின் போது தீபா தனக்கு குழந்தை பிறந்திருப்பதாக கூறி இந்த மருத்துவமனைக்கு வர சொன்னதாகவும் அங்கு வந்தபோதுதான் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அந்த மருத்துவமனையில் குழந்தைக்கு வலிப்பு வந்ததாக கூறி அந்த மருத்துவமனையை சேர்த்ததாகவும் முன்னுக்கு பின் முரணாக குழந்தையை பற்றிய தகவலை கேட்கும்போது தீபா தெரிவித்ததனால போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாகவும் தீபா அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் அங்கு கூடிய மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்தார்கள். மேலும் விசாரணையில் தீபாக்கும் அவரது கணவர் ஹரிக்கும் குழந்தை இல்லாதது குறித்து அடிக்கடி சண்டை வந்ததாகவும் அதனால் கணவரை ஏமாற்றுவதற்காக தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி வயிற்றில் துணியை வைத்து தொடர்ந்து அவர் வந்துட்டு கடந்த 10 மாத காலமாக கணவரை ஏமாற்றி வந்த அவர் அதாவது பிரசவ நேரம் வந்ததுனால கஸ்தூர்பாய் மருத்துவமனையில் புதிதாக பிறக்கும் குழந்தைகள் நோட்டமிட்டு திருட முயன்றிருக்கிறார். அப்போதுதான் நிசாந்தி மருத்துவமனையில் வெகுளித்தனமாக இருப்பதைக் கண்டு அவருக்கு ஊட்டச்சத்து பொருட்களை மாதம் 1000 ரூபாய் அரசு திட்டத்தில் வாங்கி தருவதாக கூறி கண்ணகி நகரிலிருந்து சைதாப்பேட்டைக்கு ஆட்டோவிலும் பின்பு சைதாப்பேட்டையிலிருந்து டி நகருக்கு ஒரு ஆட்டோவிலும் வந்து பின்பாக டி நகரிலிருந்து கோயம்பேடுக்கு வேறொரு ஆட்டோ மூலமாக நிசாந்தியை விட்டுவிட்டு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு சென்றதும் கோயம்பேட்டிலிருந்து திருவேற்காடு ஏசிஎஸ் மருத்துவமனைக்கு வேறொரு ஆட்டோவில் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு தீபா சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது ஈரோட்டில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த தீபாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் சென்னைக்கு அழைத்து வந்து மேலும் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக பேருந்து மூலமாக ஈரோடு சென்ற அவர் அங்கு அவர் பதுங்கியிருந்த நிலையில தான் உறவினர்கள் மூலமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து தீபாவிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.